Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி 1000 சப்ஸ்கிரைபரை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுவீங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் 4000 வாட்ச் ஹவர்ஸை சொல்ல விரும்பலை. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிகினராக இருப்பீங்க. அதாவது இப்போ தான் யூடியூபுக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரை சடனாக ரீச் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடனாக வியூஸ் போகாது. அதால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டைம்ன்றதால உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 100-200 சப்ஸ்கிரைபரை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே வழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பீச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கவர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுறன்ற பட்சத்தில் ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் பிடிக்கலனாலும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கண்டென்ட்டு, அதாவது கொஞ்சம் லென்த்தாக எடுத்தால் ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நினச்சா மட்டும் அந்த வீடியோவை ஒரு 4 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோவை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 10 வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ ரெடி பண்ணாலுமே போதும். ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பேசி எடிட்டிங்லேயும் சரி நல்லா தெளிவாக பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக ரியலாக சப்ஸ்கிரைபரை சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணித்தரேன், நான் வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணித்தரேன், நான் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து இன்னும் தான் சப்ஸ்கிரைபரை வாங்கினாலும் அது ரியலாக ஆகாது. அது தெரிஞ்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது உங்கள் ஆடியன்ஸ் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றத நினச்சிக்கங்க. ஃபேக்கான சப்ஸ்கிரைபரை சம்பாரிச்சிட்டு நம்மளால் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ரீல்ஸாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ரீல்ஸை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டருக்கு பதிலாக இப்போ எக்ஸ்ன்ற ஆப் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேயும் உங்களோட ரீல்ஸை கம்பல்சரி அப்லோட் பண்ணி அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் யாராவது ஒரு ஆள் கூட அப்படி மூலியமாகவும் நம்ம சப்ஸ்கிரைபரை சம்பாதிக்கலாம். மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியலான சப்ஸ்கிரைபரை கொண்டு வர பாருங்கள், ஃபேக்கான சப்ஸ்கிரைபரை கொண்டு தயவு செய்து வராதிங்க. எங்கேயும் வெப்சைட்டில் வந்துட்டு நான் இதை வாங்கி நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், இவ்வளோ சப்ஸ்கிரைபரை சம்பாரித்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு வரவே வராதிங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியாத அடைக்கணும். அதால் ரியலான ஒரு சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சாலும் அதை ரியலாக வந்துட்டு சம்பாதிக்க பாருங்கள். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபரை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரீல்ஸ் போட்டதால் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஷார்ட்டான வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி அதை ரீல்ஸாக அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபரை சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா, அதுவும் யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தேன் ப்ரோ, எனக்கு சூப்பராக இருந்தது ப்ரோ, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ரீல்ஸை தான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குற வியூவர்ஸும் இதுக்கப்புறம் வர சப்ஸ்கிரைபரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப்பில் யாராவது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், யூடியூப்பில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.